திருவாக்கும் செய்கருமங்கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனைமுகத்தானே காதலால் கோப்போர்தம் கை ஊழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத வாழி திருநாவலூர் ஒன்றொன்றர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூரல் திருத்தாள் போற்றி தில்லை வாழ்ந்தனரே முதலாகச் சீர்படைத்த தொல்லையதான் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. சிவா சிஷ்டம் நீங்கள் என்ன காலையில் சொன்னீங்க? சரி. நண்பர்களே, நமது திருமுறை சிந்தனையில் இன்றைக்கு திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற ஸ்தலத்தினுடைய பதிகம் பார்க்க வேண்டும். திருப்புள்ளிருக்கு வேலூருக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பதிகம் ஒன்றும், திருநாவுக்கர சுவாமிகள் திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் என்ற ரெண்டு பதிகம் ஆக 3 பதிகம் இருக்கிறது. திருப்புள்ளிருக்கு வேலூர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான தலம். வைத்தீஸ்வரன் கோயில் என்ற பெயரால் இப்போ வழங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு புள்ளிருக்கு வேலூர் என்பது பழைய பெயர். திருமுறையில் அந்த பெயர் தான் ஆளப்பட்டிருக்கிறது. அதற்கு புல் இருக்கு வேள் ஊர், வேதம் வழிபட்ட ஊர், வேள் சிறப்புடைய ஊர் என்ற வகையில் பெயர் சொல்லுகிறார்கள். பெரிய புராணத்தில் புள்ளிருக்கு வேலூர், புள்ளிருக்கும் திருவேலூர் என்ற தொடர் காணப்படுகிறது. ஆனால் அதுக்கு முன்ன இருந்த திருமுறைகளில் புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பெயர் இருக்கிறது. அறிஞர்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுகிறார்கள். சிகேஎஸ் வேலுக்கு அடைமொழி போட்டு திரு என்று புல்லு இருக்கு வேலூர், புல்லு இருக்கு வேலூருங்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி தான் கருத்தை எழுதிட்டு போகிறார். புல் இருக்கும் வேலூர் அப்படின்னு பெயர் வந்ததானா புல் வழிபட்டு தங்கி இருக்கும் வேலூர் என்பது தலப்பெயராகவும், புல் வழிபட்டு தங்கியிருக்கும் என்பது அந்த தலத்துக்கு விசேடமாகவும் அமையும். ஆனால் பிற்காலத்தில் புராண கதைகளில் புல் இருக்கு என்பது வேதத்துக்கு பெயர். வேதத்தில் ஒரு புராணம் கிடைக்கல, எனக்கு பார்த்துருந்தா அதுக்கு போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பேன், அது கிடைக்கல. ஆனால் பெரிய புராணத்தில் புள்ளிருக்கும் திருவேலூர், புள்ளிருக்கும் புள்ளிருக்கு திருவேலூர்னு இத்தனை போட்டு பாடியிருந்தால் பரவாயில்ல, புள்ளிருக்கு திருவேலூர் பண்ணிடலாம், இருக்குன்றே பண்ணிடலாம். அதாவது இருக்கு என்பது வேதத்தை குறிக்கின்ற பெயர் சொல்லா, அல்லது புல்லுக்கினுடைய வினையாக இருக்கும் என்று வந்து சொல்லா அப்படிங்கிறது சந்தேகத்தில் இருக்குது. ஆனால் எல்லாம் பெரும்பாலும் இப்போ புள்ளிருக்கு வேலூர் அங்கே வேலூர்னு மகரம் இடையனம் வர்றதுனால முன்னால் இருக்கிற மகரம் மறைஞ்சு இடையனம் வர்றதுனால முன்னால் இருக்கிற மகரம் மறைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புள்ளிருக்கும் வேலூர்னே வர வேண்டிய அவசியம் இல்லை, புள்ளிருக்கு வேலூர்னு வரலாம். புராண கதைகளில் பிற்காலத்தில் ஏதோ தலத்து கதையெல்லாம் சேர்த்து விட்ருக்காங்க, அப்படியும் வந்து சேர்ந்துருக்கலாம். அது என்னன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல.
இருந்திருக்கலாம். அது என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. திருமுறையில் புள்ளிருக்கு வேலூர்னு இருக்குது, புல்லு இருக்கு வேலூர்னு பிரித்து சொல்கிறாங்க. அதையே பொருளாக நாம் வைத்துக் கொள்ளலாம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் திருக்கண்ணார் கோயில் வழிபட்டு பொன்னியாற்றின் வடபால் குடதிசை நோக்கி வருகின்றவர் போற்றிய காதல் பெருக புள்ளிருக்கும் திருவேளூர் நாற்றடந்தோளுடை 3 நயனப் பிரான் கோயில் நன்னி ஏற்ற அன்பெய்த வணங்கி இருவர் பதிகம் அணிந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்கண்ணார் கோயில் என்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு அதன் பிறகு புள்ளிருக்கு வேலூருக்கு வந்திருக்கிறார். திருக்கண்ணார் கோயில் ஸ்தலம் அடுத்தாப்புல இருக்கு. வரலாற்று முறையில் பார்த்தீங்கன்னா திருக்கண்ணார் கோயில் பதிகம். ஆனால் திருப்பதி கோவைன்னு ஒன்று உண்டு. அதில் ஸ்தலத்தை ஒரு முறை வச்சு அடைவுபடுத்தி இருக்கிறாங்க. கோயில் திருவேட்களம்னு ஆரம்பிக்கும். அதில் திருப்புள்ளிருக்கு வேலூர் முன்னால் போட்டு அப்புறம்தான் கண்ணார் கோயில் போட்டிருக்கு. அதனால் புள்ளிருக்கு வேலூருங்கிற பதிகம் நாம் இடத்துல என்ன பாடி இருக்கிறார் அப்படிங்கிறத சேக்கிழார் தன்னுடைய புராணத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாட்சி. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பொதுவாக ஸ்தலத்தில் இறைவனைத்தான் பாடுவார், வேற யாரையும் பாடுறதில்லை. சிறப்பான நாயனார்கள் அங்கே யாராவது இருந்து பணி செய்திருந்தால் அந்த நாயனார்களுடைய பணியின் சிறப்பை அங்கங்கே குறிப்பிடுவார். அது பதிகத்தில் ஏதாவது ஒரு பாட்டை 2 பாட்டை வரும். விசேடமாக ஒரு 2 பதிகம் திருவாலவாய் பதிகத்தில் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் மாறி மாறி வச்சு பாடுவார். அதை போல இந்த பதிகத்தில் சடாயு சம்பாதி என்பவரை மாறி மாறி ஒரு பாடலில் சடாயு, இன்னொரு பாடலில் சம்பாதி, இப்படி மாறி மாறி வச்சு பாடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு விஷயம். இப்படி மாறி மாறி வச்சு பாடிக்கொண்டிருக்கிறார். இது ஒரு விசேடம். பெரும்பாலான பேருக்கு இது கிடைக்கிறது இல்லை. அங்கே மங்கையர்க்கரசியாருக்கும் குலச்சிறையாருக்கும் கிடைச்சிது, இங்கே சடாய்க்கும் சம்பாதிக்கும் கிடைச்சிருக்குது. இது இந்த பதியத்தில் நாம் குறிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் சடாயு சம்பாதி இந்த 2 பேரை எடுத்து சிறப்பித்து பாடுவதற்கு காரணம் என்னன்னா அவங்க செய்த பூசனை. அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார் சேக்கிழார். இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாற்றி. அவர்கள் பூசனை செய்தார்கள், வழிபாடு செய்தார்கள். அந்த வழிபாட்டை சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்பது கருத்து. அதுதான் இதில் சொல்லியிருக்கிறார். அதன் வழியாக பூசையினுடைய சிறப்பையும் நாமெல்லாம் பூசை செய்ய வேண்டும் என்பதையும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நமக்கு வற்புறுத்தி இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். போற்றிய காதல் பெருக புள்ளிருக்கும் திருவேளூர் நாற்றடந்தோளுடை 3 நயனப் பிரான் கோயில் நன்னி. இவர் போற்றுவதற்காக அந்த கோயிலுக்கு அப்படிங்கிற ஒரு விருப்பத்தினாலும் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறார். ஆகையினால ஏற்ற அன்பெய்த வணங்கி இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசனை சாற்றி அருஞ்சொல் பதிகம் அணிந்தார் அப்படின்னு. இந்த பதிகத்துக்கு அருஞ்சொல் பதிகம். பதிகத்தை நல்ல அடைமொழிகள் போட்டு சொல்லுவார். சில இடத்துல பதிகத்தினுடைய தொடக்கத்தை சொல்லுவார், சில இடத்துல பதிகத்தில் சொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லுவார், சில இடத்துல பதிகத்தில் ஏதாவது குறிப்பிட்ட ஒரு பாடலில் சொல்லப்பட்ட சிறந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு பேசுவார். அப்படியெல்லாம் அந்த பதிகத்தை குறித்து கொண்டு போகிறது நம்ம சேக்கிழாருக்கு வழக்கு. பதிகத்தினுடைய சிறப்பை பார்ப்போம். கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம் தள்ளாய சம்பாதி சடாயன்பார் தாம் இருவர் புல்லானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. பெருமானார் உறையுமிடம் அரையனிடம் புள்ளிருக்கு வேலூர் என்று முடித்துக் கொள்ளுங்கள். முதல்ல 2 வரி சிவபெருமானை பற்றி சொன்னது. சடைமுடி எம்பெருமான். சடைமுடியில் என்ன இருக்குது? கொன்றை இருக்கிறது,
மத்தம் இருக்கு. சடைமுடியில் என்ன இருக்குது? கொன்றை இருக்கிறது, மத்தம் இருக்கிறது, மதியம் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடைமொழி போட்டிருக்கிறார். கொன்றைக்கு கல்லார்ந்த கொன்றை, பூங்கொன்றை. கல் என்பது தேனை குறிக்கிறது. தேன் நிறைந்த கொன்றை, பொலிவுடைய கொன்றை. பூ என்ற சொல்லுக்கு பொலிவு. மத்தம், ஊமத்தம் என்று சொல்றத மத்தம் என்று சொல்றது உண்டு. மத மத்தம், அந்த இடத்துல மதம் என்பது தேனை குறித்து வந்தது தான். கதிர் மதியம், ஒளி வீசுகின்ற மதியம். இவற்றை உள்ளே பொருத்தி வைத்திருக்கின்ற சடை, உள்ளார்ந்த சடைமு. கொன்றை பிரணவத்துக்கு அடையாளம். மத்தம், எருக்கு, இவைகள்லாம் பிறர் சூடிக்கொள்ளாத பூ. பிறர் சூடிக்கொள்ளாத பூவையும் இறைவன் விரும்பி சூடிக்கொள்வான். புல்லிலை எருக்கமாயினும் உடையவை புல்லிலை எருக்கமாயினும் உடையவை கடவுள் பேணேயம் என்னாவாங்கு அப்படின்னு புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஊமத்தை என்பது பொன்னூமத்தை அப்படின்னு அது ஒரு தனி இனம்னு சொல்லுவாங்க. பெருமானார் உறையுமிடம், உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம். உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உறையுமிடம். அப்புறம் எது? வேலூர். புல்லானார்க்கு அரையனிடம். புல்லானார் இருவர், அந்த 2 பேர். சம்பாதி, சடாயு என்று பெயர் சொல்லியிருக்கிறார். தள்ளாய சாயு என்று பெயர் சொல்லியிருக்கிறார். தள்ளாய சம்பாதி. தள் என்பது முதல்நிலை தொழிற்பெயருங்க. தள்ளுதல் ஆய சம்பாதி, தள்ளாய சம்பாதி, அப்படிதான் எழுதுறாங்க எல்லாரும். தள்ளாய சம்பாதி, சடாயு என்பார் இருவர். அவர்களுக்கு அரையனாக திகழ்ந்தான் இந்த புள்ளிருக்கு வேலூர் இறைவன். அவர்களுக்கு அரையனாக திகழ்ந்ததனாலே அந்த ஊருக்கு புள்ளிருக்கும் வேலூர் என்று பெயராயிற்று. அப்ப வேலூர் என்பது ஊரின் பெயர். புல்லானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. தையலால் ஒரு ஐயந்தேர்ந்து உழல்வாரோர் அந்தணனார் உறையுமிடம், மெய் சொல்லாய் ராவணனை மேலோடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரே. இதுவும் மேலே பாட்டு மாதிரி தாங்க. அந்தணனார் உறையுமிடம் புள்ளிருக்கு வேலூர். 2வது வரி கடைசியில் இருக்க அந்தணனார் உறையுமிடம். அந்த அந்தணன் என்னவா இருக்கிறான்? ஐயம் தேர்ந்து உழல்பவனாயிருக்கிறான். ஐயம் தேர்ந்து, யார் பிச்சை போடுவாங்க, யார் பிச்சை போடுவாங்க, யார் வீட்டில் பிச்சை நல்லா போடுவாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி இங்கு அங்கேயும் தெரிந்து கொண்டிருக்கின்றான். ஐயந்தேர்ந்து உழல்வான் ஓர் அந்தணன், உழல்பவனாயிருக்கிறான். ஐயம் என்பதுன்னு என்னங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய அன்பு தான் அவனுக்கு ஐயம், அதுதான் பிச்சை. யார் சிறந்த அன்பர்கள், யார் சிறந்த அன்பினை நம்மாட்டு செலுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்து இங்கும் அங்கும் தெரிந்து கொண்டிருக்கின்றான். ஐயந்தேர்ந்து உழல்வான் என்றான். ஐயந்தேர்ந்து உழல்வான். அவன் தனியாளா இல்லை, இருவர் மனைவியர் இருக்கிறார்கள். அவர்களோடும் வந்து ஐயம் ஏற்கிறான். அதை சொல்றார். தையலால் ஒரு பாகம் சடைமேலாள் அவளோடும். சடைமேலாள் அவளோடும் என்பதுக்கேற்ப ஒரு பாகத்து தையலாள் அவளோடும் அப்படி மாற்றிக்கணும். ஒரு பாகத்து தையலாள் அவளோடும் சடைமேலாள் அவளோடும் ஐயம் தேர்ந்து. அப்போ நம்ம இடத்துல இருக்கிற அன்பை யாசிக்க வருகின்றவன் தன்னுடைய சக்தியையும் உடன் கொண்டு வருகிறான். அந்த சக்தி செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சக்தி தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அன்பர்களிடத்தில் அன்பை யாசித்து வருகின்றவன் தன்னுடைய தேவியரோடு வருகிறான் என்று பாடினார். அந்த புள்ளிருக்கு வேலூருக்கு அடைமொழி சொல்றார். இராவணனை மேலோடி ஈடழித்து உயிர்கள் செய்து அவனுடைய வலிமையை கெடுத்து தன்னுடைய உயிரையும் இழந்தான். சீதையை மீட்டற் பொருட்டாக, இராவணனது கொடுமையை அடக்குதற் பொருட்டாக உயிரையும் ஈந்தவன் அப்படின்னு சொல்லி இராவணனை மேல் ஓடி அவன் மேலே ஈடழித்து அவனுடைய வீணை கொடியை மூக்கனால கரித்து கொண்டு கீழே வீழ்த்தி விட்டார். அது வரைக்கும் யாரும் அதை செய்யலையாம். அது விழுந்தது ஒரு பெரிய அவமானமாயிட்டது ராவணனுக்கு அப்படின்னு பாடுறாங்க சடாயு உயிர் நீத்த படலத்தில்.
சடாயை பற்றியும் சம்பாதியை பற்றியும் சடாயை பற்றியும் சம்பாதியை பற்றியும் இது ராமாயணத்தில் 2 படலம் வருகிறது. சம்பாதி படலம் கிஷ்கிந்தா காண்டத்திலையும், சடாயு உயிர்நீத்த படலம் என்பது ஆரண்ய காண்டத்திலுமா வருகிறது. அதில் தேர்ப்பாகனை அழித்தது, வீணைக்கொடியை அழித்தது, இந்த போர் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப விரிவாக பாடியிருக்கிறார். அழித்தது இந்த போர் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப விரிவாக பாடியிருக்கிறார். அந்த ராவணனுக்கு ஒரு அடைமொழி போட்டிருக்கார், மெய் சொல்லாய் ராவணன் அப்படின்னு சொல்லி. மெய் சொல்லாய் ராவணன் என்பது முன்னால் ராவணன் சூழ்ச்சி படலம்னு ஒன்று இருக்குது. அந்த சூழ்ச்சி படலத்தில் அவன் ஒரு பிச்சை ஏற்கின்ற கவர்ந்து சென்றான் அப்படின்னு படிக்கிறோம். அதனால் மெய் சொல்லாய் ராவணனை. இப்போ ராவணன் சிறந்த சிவபக்தன், ஆனாலும் கூட பாவம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளால் மெய் சொல்லாய் ராவணன் அப்படிங்கிற அடைமொழி தான் ராவணனை மேலோடி ஈடழித்து பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரி. பொய் சொல்லாது உயிர் போனான் என்பது ராவணனுக்கு பல வகையிலே அறவுரை சொல்லியிருக்கிறார். அப்போ ராவணனுக்கு பொய்யான வழியை காட்டாமல் பொய்யான வழியை காட்டாமல் மெய்யான வழியை காட்டி அதனாலே உயிரையும் இழந்தான். அதை அவன் கேட்காதனாலே அவனோடு பொறுது உயிரிழந்தான். அதனால் மெய் சொல்லாய் ராவணன், இந்த பாடலில் மெய் சொல்லாய் ராவணன், பொய் சொல்லாத சடாயு, இந்த 2 அடைமொழியும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். பொய் சொல்லாது இருபோனான் புள்ளிருக்கு வேலூரே. வாசநலஞ்செய்து இமையோர் நாள்தோறும் மலர்தூவ ஈசன்யம் பெருமானார் இனிதாக உறையுமிடம் யோசனை போய் பூக்கொணந்தங் ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே. பெருந்து முடித்து கொள்ள வேண்டும். எல்லா பாட்டையும் போலத்தான். இதில் சம்பாதியினுடைய வழிபாடு சொல்றார். முதல் பாட்டில் சம்பாதி சடாயி என்ற 2 பேரையும் ஒன்றா சொன்னார். 2வது பாட்டில் சடாயு என்பவனை பெயர் சொல்லாமல் நிகழ்ச்சியை சொல்லி குறிப்பிட்டார். இந்த பாடலில் சம்பாதிப்பிட்டார். இந்த பாடலில் சம்பாதியை சொல்லுகிறார். சம்பாதிக்கு என்ன விசேடம் என்றால், ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான், அதுதான் விசேடம். அப்போ பூசை ஒரு நாளும் தவறக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிக்கிறார். இதனால் பூசனை ஒரு நாளும் நமக்கு குறிப்பிக்கிறார். இதனால் பூசனை ஒரு நாளும் ஒழியாமே செய்து அதனாலே இனிதாக இருந்தோம். அப்போ பூசனை செய்து கொண்டிருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே. எனக்கும் பூசனை செய்யணும்னு தான் ஆசையாக இருக்குது, அதுக்கு என்ன வேலூரே. எனக்கும் பூசனை செய்யணும்னு தான் ஆசையாக இருக்குது, அதுக்கு என்னென்னமோ பொருள்லாம் வேணுங்கிறாங்க, அதெல்லாம் தேடி சேர்க்க முடியறதில்ல, அதனால் சரிதான் போக வேண்டாம்ப்பா அப்படின்னு விட்டுடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படி இல்லை. பூசை செய்ய வேணும்னு ஆசை இருந்தால் பொருள்கள் எவ்வளவு தூரம் கிடைக்காத பொருளாக இருந்தாலும் மிக சிரமப்பட்டேனும் நாம் அதை தேடி கொள்ளலாம். பொருளாக இருந்தாலும் மிக சிரமப்பட்டேனும் நாம் அதை தேடி கொள்ளலாம். அப்புறம் கிடைக்காத பொருள்களுக்கு தான் ஒரு வழி ஒன்று இருக்குதே, பாவனையினாலே அமைத்து கொள்வது. கிடைக்கக்கூடிய பொருளை எல்லா பொருளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கிடைக்காத பொருளை பாவனையினாலே அமைத்து கொண்டு, அப்படி தான் பெரியவங்க எல்லாமே பண்ணி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது கிடைக்காத பொருளை எல்லாம் பாவனையினாலே அமைத்து கொண்டு தான் பூசனை செய்வாங்க. பூக்கொணந்து அது சொல்கிறார். யோசனை போய் பூக்கொணந்து. யோசனை போய் பூக்கொணந்து என்பதில் குறிப்பிக்கிற செய்தி என்னன்னு கேட்டால், பூஜா திரவியங்களை தேடுவதில் சிரமம் இருக்கலாம், ஆனால் அந்த சிரமப்பட்டு திரவியங்களை தேடி பூஜை செய்வதனாலே வருகின்ற மகிழ்ச்சி, இனிமை கொள்ள வேண்டும். பூஜா திரவியங்கள் கிடைக்கிறது சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக பூஜையை விடக்கூடாது அப்படிங்கிறது கருத்து. யோசனை போய் பூக்கொணர்ந்தங்கு. புகார் நகரத்தில் இவன் ஒரு நந்தவனம் வச்சுருந்தான், சம்பாதிவனம்னு பேர். அங்கேருந்து பூக்கொணர்ந்து பூசனை செய்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும். பூசனை செய்து இனிதிருந்தான், இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அறிவிக்கின்ற செய்தி இந்த 2 வரியில் இருக்கிறது. சரி, ஒரு பக்கம் பறவையாக இருந்தவர்கள் பூஜை பண்ணார்கள், இன்னொரு பக்கம் தேவர்களாக இருந்தவர்களும் பூஜை பண்ணார்கள். தேவர்களாக இருந்தவர்கள் பூஜை பண்ணார் என்பது தான் முதல் வரியில் சொல்லியிருக்கிறார். இமையோர் நாள்தோறும் மலர் தூவ. எப்படி மலர் தூவினார்கள்? வாச நலம் செய்து, வாசனை பொருளினாலே ஆட்டி, வாசனை பொருளினாலே பூசி மலர் தூவி வழிபட்டார்கள் அப்படிங்க.
வாச நலம் செய்து இமையோர் நாழிவிட்டார்கள் அப்படிங்க. வாச நலம் செய்து இமையோர் நாள்தோறும் மலதோவ ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையுமிடம். யோசனை போய் பூக்குணந்தங் ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேளூர். மாகாயம் பெரியதொரு மான் உரி தோல் துகந்த எரியாடி உறையுமிடம். ஆகாயன் தேரோடும் இராவணனை அமரின்கண் போகாமே பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே. எரியாடி உறையுமிடம் புள்ளிருக்கு வேளூர். அந்த எரியாடிக்கு தோல் தான் உடுத்துகின்ற ஆடை. மேலே தரித்து கொள்ளுகிற உத்தரியமும் அதுதான். ஏகாயம் ஏகாயம் ஏகாசம் என்பது ஏகாயம் என்று. ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமே ஆகாசங்காவல் என்று உறுதி பெற அப்படின்னு பாட்டு. உத்தரியமும் எதனால் ஆனது? தோலினால் ஆனது. விலங்கை உரித்து கொண்ட தோல், மான் உரி தோல். மான் என்பது விலங்கு அப்படிங்கிற பொருளை உடையது. பெரிய வடிவத்தை உடைய விலங்கு. மா காயம் பெரியதொரு மான். மா காயம் பெரியதொரு விலங்கு என்றது யானையின் ஈருரி போர்த்து என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மான் தோலாடை என்று சொல்லிடலாம் சுலபமா. ஆனால் மாகாயம் பெரியதொரு என்று சொன்னதுனால மான் என்பதை மான் என்று அர்த்தம் பண்ணாம விலங்கு என்று பொதுவாக அர்த்தம் பண்ணி பெரிய விலங்கு என்று யானை என்று அர்த்தம் பண்ண. மாகாயம் பெரிய விலங்கு என்று யானை என்று அர்த்தம் பண்ண. மாகாயம் பெரியதொரு மானுரிதோல் உடையாட ஏகாயம் இட்டுகந்த எரியாடி உறையுமிடம். ஆகாயன் தேரோடும் இராவணனை அமரின்கண் போகாமே பொருதழித்தான். அமரின்கண் போகாமே பொருது அழித்தான். அமரின்கண் பொருதழித்தான், போகாமே பொருதழித்தான். போகாமே அப்படின்னா தோல்வியுறாமல் அப்படின்னு அர்த்தம். வரலாற்றில் ராவணன் எறிந்த வாளினாலே சிறகறுபட்டு சடாயி விழுந்து போனான். பொன்மேருமலை விழுந்த மாதிரி விழுந்து கிடந்தான் அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அதான் போகாமே பொருதழித்தான். பொருதழித்தான் என்பதில் ராவணனை அவர் அழித்தாரோ? இல்லை, ராவணனுடைய பெருமையை அழித்தார். அதனால கொடியை அறுத்தல் முதலியவற்றாலே ராவணனை இதுவரையிலும் யாராலும் சிதைக்க முடியாத அந்த பெருமையை அவர் முதலாக சிதைத்தார் அப்படிங்கிற கருத்தில் வாலிக்கு பிறகு இவர் தான். அதனால அப்படிங்கிற கருத்தில் வாலிக்கு பிறகு இவர் தான். அதனால ஆகாயம் தேரோடும் இராவணனை அமரின்கண் போகாமே பொருதழித்தான் புள்ளிருக்கு வேளூரே. போகாமே, போதல்னா தோல்வியுறுதல் அர்த்தம். தோல்வியுறாமலே அழித்தான் அப்படின்னா இவர் ராவணனுடைய வாமலே அழித்தான் அப்படின்னா இவர் ராவணனுடைய வாளினாலே சிறையறுபட்டு வீழ்ந்தது இவருக்கு தோல்வி என்று அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு. கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி பயிலுமிடம் ஆக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேளூரே. இந்த பாட்டு ரொம்ப விசேஷமான பாட்டு. இதுவரையிலும் பாடிட்டு வந்த பாட்டும் விசேஷம்தான். இதில் நாம் சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இதில் அடங்கி இருக்குது. அதை சொல்கிறேன். அடியார்கள் பரஞ்சோதி பயிலுமிடம் புள்ளிருக்கு வேளூர். அடியார்கள் பாதத்தை தொழ. எப்படி தொழ? அவர்கள் எப்பொழுதும் கீதம் பாடிக்கொண்டிருப்பார். அப்போ இசை பாடி வழிபட்டார்கள் அப்படிங்கிறது தெரியுது. கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் பாதத்தை, அதுக்கு மேலே குடியாக பாதத்தை தொழ நின்ற பரஞ்சோதி. குடியாக புக்கு உரையும் இடமாக. குடி என்பது இடத்துல புக்கு உரையும் இடமாக. அப்போ இந்த சம்பாதியும் சடாயவும் தாங்கள் புக்கு உரைகின்ற இடமாக இறைவனுடைய திருவடியே கருதி இருந்தார்கள். வேறு புகழ் எனக்கு இல்லை, புக்கு உரையும் இடம் இவனுடைய திருவடியே என்று கருதி இருந்தார்கள். அதுதான். அப்போ நாமெல்லாம் நமக்கு உறைவிடமாக, நீங்காத உறைவிடமாக எதை கருத வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை கருத வேண்டும். உறைவிடமாக எதை கருத வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை கருத வேண்டும். ஆச்சாரியருடைய திருவடியும் அவ்வாறு கருதலாம். கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொழ நின்ற.
குடியாக பாதத்தை தாம் புக்குரையும் பாதத்தை தொடர்கின்ற குடியாக பாதத்தை தாம் புக்குரையும் இடமாக கருதி பாதத்தை தொடர்கின்ற பரஞ்சோதி பயிலும் இடம் என்று அர்த்தம் பண்ணலாம். இது ஒரு செய்தி இந்த பாட்டில். முன்னால் 2 வரியில் நாம் புக்குரையும் இடமாக, நாம் நீங்காது இருப்பதற்குரிய இடமாக இருப்பது இறைவனுடைய திருவடியே. நீங்காது இருப்பதற்குரிய இடமாக இருப்பது இறைவனுடைய திருவடியே. வேறு இடமெல்லாம் போகணும் வரணும் போகணும் வரணும், சொர்க்கம் போகணும் வரணும், பதமுத்திகள்லையும் போகணும் வரணும், திருவடி அங்கே இருக்கணும். அதனால் அதுதான் நமக்கு புக்குரையும் இடம் என்று கருதி வழிபட வேண்டும். அடுத்து வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரே. வேதத்தின் மந்திரத்தால் மந்திரம் சொல்லி வெண்மணலே சிவமாக மணலை சிவலிங்கமாக பிடிச்சு, அப்போ மணலில் சிவலிங்கம் அதாவது பிருத்திவிலிங்கம். இப்போ நம்ம பூஜைக்கு சனிலிங்கம் பண்ணுற பொழுது பிருத்திவிலையும் பண்ணிக்கொள்ளலாம் இல்லையா, மண்ணிலையும். வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூர். இதை சாதாரண பாட்டு போகிற போக்கு. இந்த பாட்டை கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். வெண்மணலே சிவமாக வழிபட்டான் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான். இது என்ன 3 தரம் படித்தா என்ன இருக்குது இல்லை? வெண்மணலே சிவமாக வழிபட்டான் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான் போதத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான். வெண்மணலே சிவமாக வழிபட்டான் என்பது முதல் நிலை சரியை. சரியையாளன் அந்த திருமேனியே சிவம் என்று நினைச்சு வழிபடுவான். அடுத்தாப்புல கிரியையாளன், இதில் மந்திரத்தினாலே இறைவனை நாம் எழுந்தருள பண்ணி இருக்கிறோம். வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான். அப்புறம் கொஞ்சம் ஞானம் பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கிறது என்று வழிபடுவார்கள். சரிய கிரியைகளுக்கு வேண்டிய திரவியங்கள் எதுவும் தேடிக்கொள்ளாமல் தானும் ஞானமாயிருந்து அதையும் ஞானமாக கருதி அந்த ஞானத்திலே நம்முடைய ஞானம் அடங்கும்படியாக நிற்கிறது. அது ஞான பூஜை அப்படின்னு பேர். அப்போ அந்த சம்பாதி என்பவர் ஆரம்பத்திலிருந்து அந்த பாட்டை நீங்கள் நேராக படித்து பார்த்தீங்கன்னா இது வராது. வேதத்தின் மந்திரத்தால் ஒரு ஆள் போட்டு போதத்தால் ஒரு ஆள் போட்டால் அப்போ வேதத்தின் மந்திரத்தால் வழிபாட்டுக்கு வேதத்தின் மந்திரம் ஒரு கருவியாக இருந்தது, போதம் ஒரு கருவியாக இருந்தது. வேதத்தின் மந்திரம் கருவியாக இருப்பது எப்பொழுது, போதம் கருவியாக இப்பொழுது இருப்பது எப்பொழுது, போதம் கருவியாக இப்பொழுது வெண்மணல் சிவமாக ஆனது எவ்வாறு? இந்த 3 கேள்வி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் வெண்மணலே சிவமாக வழிபட்டான். இது முதல் நிலை சரியை. வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான். 2வது நிலை போதத்தால் வெண்மணலே சிவமாக வழிபட்டான். மூர்த்தி எப்பவும் இருக்குது. சரியையாளன் வழிபடுகிற பொழுதும் அந்த மூர்த்தி தான் இருக்குது, கிரியையாளன் வழிபடுகிற பொழுதும் அந்த மூர்த்தி தான் இருக்கிறது, யோகி வழிபடுகிற பொழுதும் அந்த மூர்த்தி தான் இருக்கிறது, ஞானி வழிபடுகிற பொழுதும் அந்த நோக்குகின்ற நோக்கம் வேறு. இது இந்த பாட்டில் விசேடமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது. எனவே கோயிலுக்கு போனால் சரியையாளனும் போகலாம், கிரியையாளனும் போகலாம், யோகியும் போகலாம், ஞானியும் போகலாம். 4 பேரும் அங்கே இருக்கிற மூர்த்தத்தை நோக்குகின்ற நோக்கம் வேற வேற, அவர்கள் செய்கின்ற பூசை வேற வேற. இல்லை சித்தியாரில் அப்படி சொல்லியிருக்கு. திருக்கோயிலுள் இருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே வழிபட்டார்க்கு சிவனுரைவன் அங்கே உருக்கோலி மந்திரத்தால் என நினையும் அவர்க்கும் உளனெங்கும் இளன் எங்கும் உளன் என்பார்க்கும். அப்படி கொண்டு போகிறார். அப்படி கொண்டு போகிற பொழுது யோகம் ஞானம் என்ற 4 வகையிலும் நிகழ்கின்ற வழிபாடு சித்தியாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதானுங்க சாஸ்திரம் படிக்கிறதுக்கு பலன். சாஸ்திரம் படிக்கிற பொழுது திருமுறையில் அதை எங்கேயாவது கொண்டு வந்து சேர்க்க முடியுமா, திருமுறைக்கும் அதுக்கும் ஒத்து இருக்குதா, திருமுறை அந்த வழியில் போகுதா அப்படின்னு பார்க்கலாம் கருத்து. அதனால் இந்த பாட்டில் இந்த பகுதி ஒரு விசேடமான பொருளுடையது, சாஸ்திரத்தோட சம்பந்தம் உடையது. திருக்கோயில் வழிபாட்டை 4 நெறியில் நிற்கிறவங்களும் வழிபடலாம்.
ஒருவருக்கே 4 நெறி இருக்கும். ஒருவருக்கு எடுத்தோடனே ஞான நெறி வந்துடாதுங்க. ஆரம்பத்தில் சரியாளர்ல இருந்து கிரியைக்கு போய் யோகத்துக்கு போய், கிரியைக்கு போகிற பொழுது யோகம் தானே வந்து, சரியாளர்ல இருந்து கிரியைக்கு போய் யோகத்துக்கு போய், கிரியைக்கு போகிற பொழுது யோகம் தானே வந்துடும். அந்தரியாக பூஜை பண்ணுறதுனால யோகமாக்க அங்கே வந்துடும். அப்புறம் ஞான பூஜை இருக்கு. அது அந்த குறிப்புகள் இருக்குது, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாரன்மம் உரைத்த பிரான் அமரும் இடம் மரங்கொண்டங்கிராவணந்தன் வலிகருதி வந்தானை புறங்கண்ட சடாய் என்பான் புள்ளிருக்கு வேளூரே. பிரான் அமருமிடம் புள்ளிருக்கு வேளூர், சடா என்பான் புள்ளிருக்கு, புல்லுக்கு உரிய வேறு வேளூர். அதனால சடாய் என்பான் புள்ளிருக்கு வேளூர். சடாய் எத்தகையவன்? புறங்கண்ட சடாயு. யார? ராவணன். ராவணன் தன் வலி கருதி வந்தான், அவனை இவர் தன் வலியினாலே புறங்கண்டார். மரங்கொண்டு, அவனை இவர் தன் வலியினாலே புறங்கண்டார். மரங்கொண்டு அங்கு இராவணன் தன் வலி கருதி வந்தானை புறங்கண்ட சடாய் என்பான். அவன் செய்தது பாவம். மரங்கொண்டு, மரங்கொண்டுனா வீரங்கொண்டுன்னு இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிட வேண்டாம். மரங்கொண்டு தன் வலி கருதி வந்தானே அப்படின்னு சொன்னா, மரங்கொண்டு தன் வலி கருதி வந்தானே அப்படின்னு சொன்னா வீரங்கொண்டு வந்தானேன்னு, மரம் என்ற சொல்லுக்கு வீரன் ஒரு பொருள் உண்டு. இந்த இடத்துல வீரம் என்று பொருள் பண்ணப்படாது. ஏன்னா அவன் செய்தது பாவம். அதனால மரம் கொண்டு பாவம் செய்தலை மேற்கொண்டு. ஏன் பாவம் செய்தான் அப்படின்னா, சீதையை கவர்ந்து செல்லுகிற பொழுது கவர்ந்து சென்றான், அது பாவம். கவர்ந்து செல்ல நினைத்தது ஒரு பாவம், சன்னியாசி வேடம் போட்டு வந்தது ஒரு பாவம், பொய் சொல்லி கவர்ந்து போனது ஒரு பாவம். இத்தனை பாவம் வந்தான். வழியில் தடுத்தவங்க அவர்களுக்கு நல்லுரை சொல்லுகிறார் அல்லவா, சடாயி சொன்னார் இது பெரும் பழி என்று. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கே தான் வலி கருதினான். வலி கருதின போது சீதையை கவர்ந்து போன பொழுது மரங்கொண்ட, சடாயோடு எதிர்க்க வந்த பொழுது வலி கருதி வந்தான். அந்த ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் மரம் என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் வீரம்னு அர்த்தம் பண்ணுவாங்க. அந்த அர்த்தம் இங்கே வரப்படாது. மரம் என்பதுக்கு இந்த இடத்துல பாவம், அறம் என்பதுக்கு எதிரடையாக வர்றது மரம். அதை வச்சுக்கணும். மரம் கொண்டு அங் புறங்கண்ட சடாய் என்பான் புல் இருக்கு வேளூரே. சடாயு ராவணனுக்கு அறம் சொல்லியிருக்கு. அவன் மரம் கருதி வந்தான். சடாயு ராவணனுக்கு அறம் சொல்லியிருக்கிறார். ஏன் அறம் சொல்லியிருக்கிறார் அவர் அப்படின்னா, அவர் சிவபூசையிலே நின்றவராகினாலே அறஞ்சொன்னார். சிவபூசை நின்றவராகினாலே அறஞ்சொன்னார். சிவபூசையிலே நின்றவன் அறஞ்சொல்ல வேணுமோ அப்படின்னா, சிவபூசையிலே நின்றவன் சிவன் சொன்ன அறத்தை மேற்கொள்வான் இல்லையா. சிவன் நமக்காக அறஞ்சொல்லி வைத்திருக்கிறாரே, அது எங்கே? அதை சொல்றார் மேல 2 வரியில. சிவதன்மம் உரைத்த பிரான். சிவதன்மம், சிவதன்மம் உரைத்த பிரான். சிவதன்மம், இந்து தர்மம் அந்த தர்மம் இந்த தர்மங்கிறாங்கல்ல, நமக்கு உண்டானது சைவ தர்மம், சிவதர்மம். சைவ நெறியில் நமக்கு இல்லற ஒழுக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்மச்சரிய ஒழுக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்மச்சரிய ஒழுக்கம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சிவதன்மம் உரைத்த பிரான். எதுக்காக அவன் சிவதன்மம் உரைக்க வேணும் அப்படின்னு சொன்னால், அறம் கொண்டு. இந்த இடத்துல அறம் என்பது அருள் என்ற வகையில். ஐயோ இந்த ஆன்மாக்கள் எல்லாம், ஐயோ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் மலப்பிணிப்பிலை கிடந்து இப்படி வருந்துகின்றனவே, இவை மலப்பிணிப்பை விட்டு நீங்க வேண்டுமே, அதுக்குரிய நெறியை நாம் சொல்லி வைக்க வேண்டும் என்று சிவதன்மம் உரைத்தான். அறம் கொண்டு. இந்த இடத்துல அறம் என்பதுக்கு அருள் என்று அர்த்தம் பண்ணும் என்று சொல்லி, அறம் கொண்டு சிவதன்மம் உரைத்த பிரான் அமரும் இடம். இந்த சிவதன்மம் உரைக்காட்டி என்ன அப்படின்னு கேட்டா, சிவதன்மம் உரைத்தா அந்த நூலின் வழியிலே ஆன்மாக்கள் ஒழுகும். ஒழுகினால் அந்த ஆன்மாக்களுக்கு வினை நீங்கும். அப்ப ஆன்மாக்களுக்கு வினை வந்து சேராதிருத்த பொருட்டு சிவபெருமான் அறம் சொன்னான். அது சொல்றார். தீவினை நோய் வாராமே. யாருக்கு? அடியார் மேல் தீவினை நோய் வாராமே. திறம் கொண்ட அடியார் மேல். திறமே, திறம் கொண்ட அடியார் மேல். திறம் என்ற சொல்லுக்கு வகைன்னு அர்த்தம். எல்லாரும் அடியார்கள் தான், ஆனால் அதில் வகை இருக்கிறது.
என்ன வகை இருக்கிறது அதில் என்று கேட்டால், சிலர் சரியை தொண்டு செய்பவர்களாக இருப்பார்கள், சிலர் கிரியை தொண்டு செய்பவர்களாக இருப்பார்கள். அதுபோல் சரியைத்தையும் எத்தனையோ வகை இருக்குதே. ஒருத்தன் பூ மட்டும் எடுத்து கொடுப்பான், ஒருத்தன் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுத்து கொடுப்பான், ஒருத்தன் திருவலகு பண்ணுவான், அந்த மாதிரி. அதனால் திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே, அறம் கொண்டு சிவதன்மம். இந்த இடத்துல தன்மம் என்பது இலக்கணம் உண்டு. அந்த இலக்கணத்தை உடைய பொருளுக்கு தர்மி அப்படின்னு பேர். அப்போ சிவநெறியினுடைய இலக்கணம் இது. அந்த இலக்கணப்படி ஒழுகுபவன் சிவநெறியிலே நிற்பவனாவான் என்று சிவநெறியாவது இது என்று இறைவன் நமக்கு உரைத்து காட்டினான். அந்த நூலின் வழி நாம் நடந்தால், இப்போ மனிதர்கள் என்ன மாதிரி உணவு உண்ண வேண்டும், எந்த மாதிரி இடத்துல வசிக்க வேண்டும், எப்படி இருந்தால் நோய் வராது அப்படின்னு மருத்துவர்கள் நூல் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதன்படி நடந்தால் நோய் வராது, மாறி நடந்தால் நோய் வரும். அதுபோல் சிவபெருமான் ஆன்மாக்கள் இவ்வாறு ஒழுக வேண்டும் என்று நூல் எழுதி வச்சுருக்கிறான். அதே வராது, மாறி நடந்தால் தீவினை வரும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. மருத்துவன் உரைத்த நூலின் வழிவரில் பிணிகள் வாரா, அதை எடுத்துக்காட்டி தான் இறைவன் செய்த நூலின் வழி ஒழுகினா நமக்கு தீவினை நோய் வாராது அப்படின்னு சொல்லியிருக்கார். திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே, திறங்கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே, அறங்கொண்டு சிவதன்மம் உரைத்த பிரான் அமருமிடம். சிவபெருமான் ஆன்மாக்களுக்காக இப்படி நூல் செய்து வச்சிருக்கிறான்ங்கிறது திருக்குறள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோணும். திருக்குறளில் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சிவதன்மம்னு நீங்கள் சொல்லியிருக்கு இல்லையா, இந்த சிவதன்மத்தை தான் பொய்தீர் ஒழுக்கம், ஒழுக்கம்னா ஒழுகுதல், அதை பொய்தீர் ஒழுக்கம்னு சொல்லியிருக்கிறார். பொய்தீர் ஒழுக்கம்ங்கிறது எது? நம்ம சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சைவ சித்தாந்தம் பொய்யை பொய்யென்று களைந்து மெய்யை காணுவதற்கு முயல்கிறது. அதுதான் மெய்கண்டார் கண்டது, நமக்கெல்லாம் சொன்னதும் அதுதான். அப்போ பொய் தீர் ஒழுக்கம், தீர்தல்னா நீங்குதல்னு அர்த்தம். பொய்யினின்று நீங்குவதற்கு உரிய ஒழுக்க நெறி பொய்தீர் ஒழுக்க நெறி. சிவாவான் அது யாரால் சொல்லப்பட்டது? பொறிவாயில் ஐந்தவித்தானால் சொல்லப்பட்டது. பொறிவாயில் ஐந்தவித்தான் என்பது அங்கே இறைவன் யோக வடிவத்தில் இருக்கிற, குரு வடிவத்தில் இருக்கிறத சொல்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி சொல்றார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி, அந்த நெறியிலே நின்றவர்க்கு தீங்கில்லை, நீடு வாழ்வான். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி, ஒழுக்க நெறி ஐந்தவித்தானால் சொல்லப்பட்டது, அது செய்யுட்கிழமை. அதனால அவன் நூலின்கண் பொருள்பாடி நூலறிவார்க்கு ஈந்தானை அப்படின்னு சொல்றது உண்டு. ஆன்மாக்களுக்காக அவன் வேதம், ஆகமம், புராணம் இவற்றை அருளி செய்திருக்கிறான் அப்படிங்கிறது கருத்து. அடுத்த பாட்டு. அத்தியின் ஈருரி மூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலிதிரியும் பெருமானார் பேணுமிடம். முதல் பாட்டிலேயே நாம் அப்படி தான் படித்தோம். தையலால் அவளோடும் தாழ்சடையால் அவளோடும் ஐயந்தேர்ந்து உடல்வானோர் அந்தணன், ரெண்டாவது பாட்டில் படித்தோம். பெருமானார் பேணுமிடம். பத்தியினால் வழிபட்டு பலகாலம் தவஞ்செய்து புத்தி ஒன்ற வைத்துகந்தான் புள்ளிருக்கு வேலூரே. அங்கே போதத்தால் வழிபட்டான்னு சொன்னார் இல்லையா, இங்கே பத்தியினால் வழிபட்டு புத்தி ஒன்ற வைத்து, அந்த வழிபாட்டின் விகற்பங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. பக்தி என்பது என்ன? இறைவன் நமக்கு செய்த உபகாரத்தை மறவாமல் இருக்கிறது. பக்தி என்ற சொல்லுக்கு இந்த இடத்துல அன்பு என்று அர்த்தம் பண்ணுறோம். அன்புன்னா என்ன? ஒருவர் செய்த உபகாரத்தை மறவாமல் இருந்தால் அவரிடத்துல அன்புடையவராக இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதான் அயரா அன்பு என்று சொல்லப்படும் அர்த்தம். அதான் அயரா அன்பு என்று சொல்லப்பட்டது. பத்தியினால் பணிந்தேத்தி, பத்தியினால் வழிபட்டு. எனவே இறைவன் செய்த உபகாரத்தை மறவாமையினாலே அவன் மேலே அன்பு மீது ஒரு பெற்று அதனாலே வழிபட்டான். அப்படி வழிபடுகிற பொழுது புத்தி ஒன்ற வைத்து, புத்தி ஆன்ம சிற்சக்தியை
ஒன்றை வைத்து இறைவனுடைய சிற்சக்தியிலே பொருந்துமாறு செய்து. அப்போ தன்னுடைய அறிவை இறைவனுடைய அறிவிலே வியாபியமாக அடங்கி நிற்க. இப்போ நாம் அங்கே படித்தோமே, வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான். போதம் என்பது நிச்சய ஞானம் அர்த்தம். போதம் என்பதுக்கு சும்மா ஞானம்னு அர்த்தம் இல்லை, நிச்சய ஞானம். இதுதான், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. சிவஞான போதம் என்பதிலும் கூட போதம் என்பதுக்கு நிச்சய பொருள்னு அர்த்தம். சிவஞானம் என்பதுக்கு சிவாகம்னு அர்த்தம், போதம் என்பதுக்கு நிச்சய பொருள். ஆகையினாலே போதம், போதிப்பதுனா கற்பிப்பது, சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். கற்பிப்பது சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிற நோக்கத்தில் அது வரல, அப்படி வைக்கிறதுக்கு இடமில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், நிறைய படிச்சிருக்கிறார் முன்னாலேயே. சிவஞான போதம் திருநந்தி தேவருக்காக செய்யப்பட்டது இல்லையா? திருநந்தி தேவர் அதுக்கு முன்னே சிவாகமங்கள் சொல்லுன்னு கேட்கலையே. அவர் அதுக்கு முன்னே சிவாகமங்கள் எல்லாம் அறிந்து அதில் ஒன்றுக்கொன்று மாறுபாடு இருக்கிறது போல தெரியுதுங்களே சாமின்னு போய் சில கேள்விகளை கேட்டார். அந்த மாறுபாடு இல்லாமல் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 12 சூத்திரத்தை செய்து கொடுத்தார் என்பதுதான் சிவஞான போதத்துக்கு வரலாறு. அதனால தான் சிவஞான போதம் என்பதற்கு சிவாகமங்களின் சிவஞான போதத்துக்கு வரலாறு. அதனால தான் சிவஞான போதம் என்பதற்கு சிவாகமங்களின் நிச்சய பொருள் உணர்த்துவது என்று அர்த்தம் சொல்கிறது. அங்கே போதமாவது நிச்சய பொருள். அதை போல போதத்தால் வழிபட்டான். இங்கே புத்தி ஒன்றை வைத்து உகந்தான் என்று சொன்னார். புத்தி ஒன்றை வைத்து உகந்தான் என்பது ஞான வழிபாட்டினை சொல்லுது. ஞான போச்சி வைத்து உகந்தான் என்பது ஞான வழிபாட்டினை சொல்லுது, ஞான போச்சியை சொல்லுது. பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள் குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன் மருவுமிடம். அங்கே கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள் அப்படின்னு, இங்கே பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள், பண்ணொன்ற இசைபாடும் அடியார்கள். அங்கே குடியாக பாதத்தை தொடர்ந்தின்றன்னு படித்தோம், இங்கே குடியாக மண்ணின்றி விண்கொடுக்கும் மணிகண்டன். அப்போ அந்த பாட்டையும் இந்த பாட்டையும் சேர்த்து பார்க்குற பொழுது, அடியார்கள் தாம் நீங்காத உரையும் அப்படி வழிபடுபவர்களுக்கு குடியாக அவன் எதை கொடுக்கிறான்? விண்ணை கொடுக்கிறான். மண்ணின்றி விண்கொடுக்கும். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அடியார்கள் குடியாக பாதத்தை வழிபட்டார்கள், அவர்களுக்கு வீடு பேர் அல்லவா கொடுக்க வேண்டும்? மண்ணின்றி இருக்கிற அப்புறம் சொல்கிறாங்க, மண்ணின்றி விண் கொடுக்கும். கொடுக்கும் என்பது ஒன்று தான், மண் கொடுக்கறது இல்லை. மண்ணின்றி விண் கொடுக்கும், அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது, கொஞ்சம் பின்னால் வந்துடுறாங்க. மண்ணின்றி விண் கொடுக்கும், விண் கொடுக்கும். இப்போ விண் என்பது சொர்க்கம் அப்படின்னு போடும். இப்போ நாம் இறைவனை திருவடியை நினைந்து வழிபட்டாலும் அது முன்னாலே செய்த புண்ணியங்களின் பலன் அனுபவிக்கிற இடமும் இருக்கும். அதை முடித்து கொண்டு தான் திருவடிக்கு போகணும். ஆகையினால அவன் சொர்க்கத்தை கொடுக்குறான், விண்ணுலகத்தை கொடுக்குறான். விண்ணுலகத்துக்கு போனால் திரும்பி வர, விண்ணுலகத்தை கொடுக்குறான். விண்ணுலகத்துக்கு போனால் திரும்பி வர வேணும். ஆனால் இந்த மாதிரி வழிபாடு செய்து இடைநிலை பயனாக அவாந்தர பயன், அவாந்தர பிரயோஜனம்னு சொல்லுவாங்க. அந்த அவாந்தர பிரயோஜனமாக சொர்க்கம் முதலியவற்றை பெற்றாலும், சொர்க்கத்துக்கு போய் அது முடிஞ்ச பிறகு திரும்பி வராங்களே, அதை போல் இவங்க வரமாட்டாங்க, வர வேண்டியதில்லை. அங்கிருந்தபடியே திருவடியை அடைவார்கள். இதுதான் மண்ணின்றி என்று சொன்னது. மண்ணின்றி விண் கொடுக்கும். மண்ணின்றி மீண்டும் பூவுலகத்திலே பிறத்தலின்றி. அப்படியான சொர்க்கத்துக்கு போனவங்களாம் பிறப்பாங்களோ? ஆமாம். பசுபுண்ணியம் செய்து இவர்களுக்கோ என்றால் அவாந்தர பயனாக அதை பெற்றார்களாகையினால அது முடிஞ்ச பிறகு அங்கிருந்தே திருவடியை பெறுவார்கள். அந்த கருத்து தான் மண்ணின்றி என்பதில் சொல்லப்பட்டது. இப்படி எங்கேயாவது சொல்லியிருக்குதோ அப்படின்னு கேட்டால் இதுவும் சித்தியாரில் தான் சொல்லியிருக்குது. சித்தியாரில் சரியை முதலிய வழிபாட்டில் நின்றவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சாலோகம் முதலியவற்றுக்கு போனவங்களும் கூட திரும்பி வந்து ஞானத்தை பெறுவதற்குரிய நல்ல குடியிலே பிறந்து ஞானத்தை பெற்று தான் வீடு பேர் அடைய வேண்டும். ஆனால் எல்லாரும் மீண்டும் வந்து ஞானத்தை பெற வேண்டும்னு சொல்லலை. அங்கேயே அவர்கள் ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் பிரளய காலம் முதலின வருமானா சிவபரம்பொருளைய முன்னின்று அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து திருவடியை கொடுக்கும். அவங்க மீண்டும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த பூஜை செய்தவர்கள் அவாந்தர பயனாக விண்ணுலகத்தை பெற்றாலும் கூட மீண்டும் மண்ணுலகத்துக்கு வராமல் அங்கிருந்தபடியே திருவடி அடைவார்கள். அப்போ திருவடி அடைகிற முறைகள் மீண்டும் மண்ணுலகத்துக்கு வராமல் அங்கிருந்தபடியே திருவடி அடைவார்கள். அப்போ திருவடி அடைகிற முறைகள் சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் எப்படி சொல்லி இருக்குது? திருமுறையில் அதுக்கு எங்காவது இடம் இருக்கிறதா
அப்படின்னா அந்த பாடலையும் இந்த பாடலையும் சேர்த்து நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த பாடலில் அடியார்கள் குடியாக அதையும் அவர்கள் திருவடியை குடியாக கருதினார்கள். திருவடியை குடியாக கருதினவர்களுக்கு இவர் விண்ணை கொடுத்து திருவடியை கொடுத்தார். மீண்டும் பிறப்புக்கு வராமல் விண்ணை கொடுத்து திருவடியை கொடுத்தார் அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து பிடிச்சு போகணும். மண்ணின்றி விண் கொடுக்கும் என்பது மீண்டும் வந்து பிறக்க வழியை பெறுவார்கள் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பின்னால் அந்த 2 வரி, எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புண்ணொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரி. முக்கோடி வாழ்நாளது உடையானை அவன் பெற்ற சிறப்புகளில் பிறரார் அழிய முடியாத வரம் இவைகள்லாம் பெற்றான் இல்லையா. அதனால் முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி சிறப்பித்து சொல்லுவாங்க. ராவணன் வதையில் பேசுது அப்படி அது சொல்லாரிங்க. கம்பருக்கு இதெல்லாம் முற்பட்டது. கம்பர் இதுக்கு பின்னால் தானே. ஆமாம், சில பேர் 9, 10ன்னு சொல்லுவாங்க. 9, 10ன்னே வச்சுக்கிட்டாலும் கூட இது 7. அந்த தொடர் அப்படியே இருக்குது. அதுக்காக சொல்கிறேன். எண்ணின்றி முக்கோடி வாழ்நாளது உடையானை புண்ணொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரி. அங்கே மெய் சொல்லா இராவணன் சொன்னார். சிவபூஜை பண்ணி நிறைய வரங்கள்லாம் வாங்கியிருக்கானே. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் அப்படின்னு இருக்குது. பாவம் பண்ணுறதுக்கு தானே அவ்வளோ வாழ்நாள் ஆச்சு. வாழ்நாள் நீடிச்சிருக்கணுங்க. இது எல்லாருக்கும் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, தேவையும் கூட. நீடிச்சிருக்கணும். எதுக்காக நீடிச்சிருக்கணும்? நல்லது செய்கிறதுக்காக. இன்னும் கொஞ்சம் அந்த உடம்போடு இருந்தால் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பூசை பண்ணலாம் தான் நினைப்போகணும். தவிர இன்னும் கொஞ்சம் காலம் உடம்போடு இருந்தால் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், அவனை அப்படி பண்ணிடலாம் இவனை இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது இல்லையே. அப்போ இவன் முக்கோடி வாழ்நாள் பெற்றிருந்தும் கூட, பெருந்தவம் உடையவனாக இருந்தும் கூட அது பயனின்றி. அதனால் எண்ணின்றி முக்கோடி வாழ்நாள் அது உடைய என்ன பயன் என்று கருதாமலே முக்கோடி வாழ்நாள் இன்றி முக்கோடி வாழ்நாள் அது உடைய என்ன பயன் என்று கருதாமலே முக்கோடி வாழ்நாள். இது திரிபுரம் ஏற்றே சொல்லுகிறது. வேதித்தார், வேதித்தல் என்பது இங்கே வேதித்தல்னு வருது. வேறு செய்தல் அப்படின்னு அர்த்தம், வேறுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இது திரிபுரம் ஏற்றே சொல்லுகிறது. வேதித்தார், வேதித்தல் என்பது இங்கே வேதித்தல்னு வருது. வேறு செய்தல் அப்படின்னு அர்த்தம், வேறுபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஏனையோரினும் வேறுபட்டு நின்று ஏனையோருக்கு துன்பம் செய்து கொண்டிருந்தவர்கள். ஆகையினால வேதித்தார் புறம் 3ம் வெங்கனையாதவிய சாதித்தான். சாதித்தான செய்து முடித்தான் அர்த்தம். சாதனங்கள் எதுவும் இல்லாமலே செய்து முடித்தான், அதுதான் சாதித்தல். சாதித்தல்னா எல்லாரும் சாதனங்களை வச்சுட்டு சாதிப்பாங்க. இவருக்கு எல்லா சாதனமும் இருந்தும் எந்த சாதனத்தையும் பயன்படுத்தாமலே திரிபுரத்தை அழித்தார் இல்லைங்களா. எம்பே ஒன்றும் மிகை என்று உந்தியவர், அதுவும் கூட அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். அப்போது சாதித்தார் என்பதுக்கு சாதனங்கள் இன்றியே செய்து முடித்தார் என்று அர்த்தம். ஏனைய இடங்களில் சாதித்தார் என்பது சாதனங்களாலே செய்து முடித்தார்னு அர்த்தம். இந்த இடத்துல சாதித்தார் என்பதுக்கு சாதனங்கள் இன்றியே. ஏன்னா இந்த சாதகன், சாதனம், சாதகம், சாத்தியம். சாத்தியம்தான் சாதித்தல் என்பது. சாதகன் என்பவன் செய்கிறவன், சாதகம் என்பது செய்கின்ற முயற்சி, சாதனம் என்பது அதுக்குரிய கருவி, சாத்தியம் என்பது இந்த கருவியினாலே சாத்தியம்தான் இங்கே சாதித்தல்னு வருது. அப்போ சாதித்தல்னா சாதனம் இருக்க வேணும் இல்லையா. இவனுக்கு சாதனம் இருந்ததோ? இருந்தது. தேர் இருந்தது, படைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது, அம்பு இருந்தது. எல்லா தேவர்களும் ஆளுக்கு ஒரு நின்னாங்க இல்லையா. திருமால் அம்பாக நின்னா, எரி தலையில் நின்னா, திருமால் அம்பாக நின்னா, எரி தலையில் நின்னா, காற்று அதனுடைய இறகாக நின்றான். இப்படி எல்லாரும் நின்றாங்க. பெரிய குன்றம் அம்பா இருந்தது. குன்றவார் சிலை 4 அறிவாளி கூரியறி காற்றினும் மதில் வென்றவாறு எங்கனே விடையேறும் வேதியனே அப்படின்னு சொல்லி சம்பந்தர் பாட்டு இல்லையா. அவ்வளோ இருந்தும் கூட அதையெல்லாம் பயன்படுத்தாமல்
அவர் வென்றார். அதனால் சாதித்தார் அப்படிங்கிறதுக்கு சாதனம் இன்றியே செய்து முடித்தார், சாதனத்தை பயன்படுத்தாமலே செய்து முடித்தார் அப்படின்னு. கருவிகரணங்களாலே செய்ய வேண்டியதில்லை. செயல் ரெண்டு இருக்கு இல்லைங்களா, சங்கற்பத்தால் செய்தல் ஒன்று, கருவிகரணங்களால் செய்தல் ஒன்று. இறைவன் சங்கற்பத்தால் செய்வோம், இது என்னவாறு ஆகுக அப்படின்னா அது அவ்வாறு ஆகும். நாமெல்லாம் அவனுக்கு எதுவும் அது வேணும் இது வேணும்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போகலாம், எதுவும் அவனுக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிற கருத்து. வில்லாளி கண்ணாளன் சாருமிடம், வில்லாளின்னு ஒரு பேர் போட்டு அப்புறம் கண்ணாளன் ஒரு பேர் போட்டிருக்கிறார். கண்ணினை ஆளுபவன் கண்ணாளன். கண்ணாளன் கண்ணை உடையவன் அர்த்தம் பண்ணலாம். கண்ணுக்கு என்ன அடையாளம்? பிறரிடத்தில் அருளுடையவனாக இரக்கம் உடையவனாக இருத்தல். அடியார்களுக்கு வில்லாளியாக இருந்தான், மரம் செய்வார்க்கு வில்லாளியாக இருந்தான், தொண்டு செய்வார்க்கு கண்ணாளனாக இருக்கிறான் என்று அப்படி அர்த்தம் பண்ணுவோம். வில்லாளி கண்ணாளன் சாருமிடம் ஆதித்தன் மகன் என்ன அகஞாலத்தவரோடும் போதித்த சடாய் என்பான் புள்ளிருக்கு வேலூரி. சடாய் என்பான் போதித்த சடாய் என்பான் புள்ளிருக்கு வேலூரி. சடாய் என்பான் இருந்த புள்ளிருக்கு வேலூர். போதித்த சடாய் போதிக்கப்பட்ட சடாய், அதான் போதத்தால் வழிபட்டான். அப்போ இவர் சடாயுவுக்கு ஒரு போதிச்சிருக்க வேண்டும், தலபுராணத்தை பார்க்கணும். போதித்த சடாய் என்பான் அகஞா பார்க்கணும். போதித்த சடாய் என்பான் அகஞாலத்தவரோடும் போதித்த. அகஞாலத்தில் இருக்கின்ற அடியவர்களுக்கு எப்படி ஞானம் போதிக்கப்படுகிறதோ அதை போல இவருக்கு. ஆனால் இவன் ஆதித்தன் மகன் என்று சொல்லப்படுபவன், ஆதித்தன் மகன் என்று சொல்லப்படுபவனா இருந்தும் அகஞாலத்தோடு ஒப்ப வைத்து அவர் பட்ட சடாய் என்பது போதித்த சடாயு அப்படின்னு. போதித்த சடாய் என்பான் புள்ளிருக்கு வேலூரி. கடுத்து வரும் கங்கைதனை கவழ்சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர் எம் பெருமானார் தாம் இனிதாய் உறையுமிடம். கடுத்து வரும் கங்கை, வேகமாக வருகிற கங்கைன்னு அர்த்தம். கமழ் சடை ஒன்று ஆடாமே, ஒன்றாமே, ஒன்றால் ஆடாமே என்று அப்படி அர்த்தம் பண்ணணும். கமழ் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவர், மேற்கொண்டு அசைந்து செல்ல முடியாதபடி தடுத்தவர். கமழ் சடை ஒன்றினாலே தடுத்தவர் என்று அர்த்தம் பண்ணணும். எம் பெருமானார் தாம் இனிதாய் உறையுமிடம் விடைத்து வரும் இலங்கைக்கோன் மலங்கச் சென்று இராமற்காய் இனிதாய் உறையுமிடம். விடைத்து வரும் இலங்கைக்கோன் மலங்கச் சென்று இராமற்காய் புடைத்து அவனை பொருது அழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. விடைத்து வரும் இலங்கைக்கோன், என்னை எதிர்ப்பவர் யார் அப்படின்னு ரொம்ப வேகமாக வந்தான். நம்ம எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள் போல் இருக்கிறதேன்னு கொஞ்சம் மயக்கம் வந்துவிட்டது அவனுக்கு. அதான் விடைத்து வரும் இராவணனை மலங்கச் சென்று இராமற்கா புடைத்து. தனக்குன்னு செய்யலை, சடாயு தனக்கென்று அந்த போரை செய்யவில்லை. இவன் ஒரு பாவம் பண்ணுகிறானே, அதனாலே சீதை என்பவள் வருந்துகிறாளே, ராமன் என்பவனுக்கு துணை இல்லையே அப்படிங்கிற கருத்தில் இவன் தசரதனுக்கு தோழர்கள் அல்லவா அவங்க ரெண்டு பேரும், சடாயு சம்பா. ஆகையினால ராமற்காய் புடைத்து அவனை பொருது அழித்தான் புள்ளிருக்கு வேலூர். செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தானான். வைத்தியநாத சுவாமி அல்லவா. செடியாய உடல் தீர்ப்பான் அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை. யார் அடிமை செய்த? சடாயு சம்பாதியவர்கள் அடிமை செய்த. அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும். புள்ளிருக்கு வேலூர்னு பின்னால் பெயர் வருது, மேலே பதியத்தில் முழுதும் பாடி இருக்குது. அடிமை செய்த என்ற இன்னார் அடிமை செய்த என்பது பாட்டில் இல்லை, சம்பாதியும் சடாயுவும் அடிமை செய்த. யாருக்கு? பொடியாடிக்கு அடிமை. பொடியாடி எத்தகையவன்? வினை தீர்ப்பான், உடல் தீர்ப்பான். செடியாய உடல் தீர்ப்பான். அவனே பொடியாடியாச்சு, அவன் எப்படி செடியாய உடல் தீர்ப்பான்? செடியாய உடல்னா குற்றமாகிய உடல். இது மாயாகாரியம் தானே, ஆகையினால் இது ஒரு மலம். ஆனால் செடி உடல் இது மாயாகாரியம் தானே, ஆகையினால் இது ஒரு மலம். ஆனால் செடியாய உடல், குற்றமாகிய உடல். இந்த உடல் நீங்க வேண்டும். அவன் எப்படி நீங்குவான்? அவன் பொடியாடியாச்சே. ஆமாம், பொடியாடியாக இருப்பதனாலே தான் அவன் நீங்கும். பொடியாடி என்பது நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம். எதுக்கு நம்ம பலமுறை படிச்சிருக்கிறோம்? எதுக்கு அடையாளம்? சங்காரகர்த்தா என்பதுக்கு அடையாளம். சங்காரகர்த்தாவாக இருக்கிறவன் தான் இந்த உடம்பை நம்ம விட்டு நீக்க முடியும். சரி, செடியாய உடலை நீக்குவான். எப்படி நீக்குவான்? வினையை போக்கினா நீக்குவான். வினையை போக்குவது எப்படி? வினைக்கு அவன் மருந்தாக இருக்கு. தீவினைக்கு அவன் எப்படி மருந்தாக ஆனான்? தீவினைக்கு அவன் எப்படி மருந்தாக ஆனான் அப்படின்னா,
ஆன்மாக்கள் வழிபட்டு உய்தற் பொருட்டு சிவபெருமான் தன்னுடைய திருமேனியாக, எனவே திருநீரும் உருத்திராக்கமும் அணிந்தவர்களை சிவமாகவே கருதுகிறோம். அதுக்கு சிவ வேடம்னு பேர். சிவபெருமானுடைய திருவுருவத்தை நினைப்பிக்கின்ற வேடம். தால் அப்படின்னு சித்தியாரில் சிவனடியார்களை சிவமென்று வழிபட வேண்டும்னு சொல்லுது சாஸ்திரம். சிவனடியார்களை சிவமென்று வழிபட வேண்டும்னு சொன்னால் அது என்ன சிவனடியார் இடத்துல பெருமை இருக்கிறது? சிவனென்று வழிபடுவதற்குரிய பெருமை இருக்குது என்றால், சிவனடியாரை பார்த்தா சிவனை பார்த்தாக ஞாபகம் வர வேண்டும், சிவனடியாரை பார்த்தா சிவனை பார்த்தாக ஞாபகம் வர வேண்டும். அதுக்காக சிவபெருமான் தனது வடிவமாகவே இருக்கின்ற திருநீற்றையும் உருத்திராக்கத்தையும் அவர்களுக்கு கொடுத்தான். திருநீற்றையும் உருத்திராக்கத்தையும் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். ஆகையினால புறத்தோற்றத்தில் பார்த்த மாத்திரத்திலேயே சிவன் என்று கண்டு வழிபட வேண்டும். புறத்தோற்றத்தில் பார்த்த மாத்திரத்திலே சிவன் என்று வழிபடுகின்ற அடையாளம் இருந்தால் போதுமாக வேண்டும். புறத்தோற்றத்தில் பார்த்த மாத்திரத்திலே சிவன் என்று வழிபடுகின்ற அடையாளம் இருந்தால் போதுமா அப்படின்றா உள்ளேயும் இருக்க வேணும். அப்போ அவர்கள் சோகம் பாவனையினாலே சிவபெருமானை உள்ளத்தை நிலைபெறுத்துகிறார்கள். அவன் உள்ளே இருக்கிறான். அப்புறம் ஒரு குறியிலே வைத்து வழிபடுகிறார்கள். ஆகையினாலும் அவர்கள் சிவன். எனவே உள்ளத்திலே சோகம் பாவனையினாலே சிவத்தோடு கூடியிருப்பதனால் அடியார்கள் சிவம். புறத்தே திருவேடம் அணிந்திருப்பதனால் அந்த திருவேடம் தானுங்க வினைக்கு மருந்து. சிவம் மருந்து என்று சொன்னால், சிவம் ஆன்மாக்களுக்காக தனது உருவாக கொடு திருவேடம் இருக்கிறத, அதுதான் மருந்து. அவனுடைய நாமம் மருந்து. மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை, திருந்து தேவன்குடி தேவதேவ எய்திய அருந்தவத்தோர்தொழும் அடிகள் வேடங்கள் இவை மற்றுமெல்லாம் அருந்துயர்கடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. அப்படியானா நம்ம தீவினைக்கு மருந்தாக என்ன கொடுத்துருக்குறாங்க? திருநீரு, உருத்திராக்கம், சிவநாமம். இதுதான் மருந்து. இந்த மருந்தினாலே அவன் பிறவிப்பிணியை போக்குகிறான். எனவே செடியாய உடல் தீர்ப்பான் என்று சொல்லி, எப்படி தீர்ப்பான் என்று சொன்னால், தீவினைக்கு மருந்தாக இருந்து தீவினையை தீர்க்கிறானாகையினாலே செடியாய உடல் தீர்ப்பான் என்று சொன்னான். அப்படி தீர்க்கின்ற அதிகாரம் அவனுக்கு உண்டோ என்று சொன்னால் அதுக்கு தான் பொடியாடி என்பது சொன்னார். எனவே செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தாவான், பொடியாடி என்பது ஒன்றோடொன்று தொடடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தாவான், பொடியாடி என்பது ஒன்றோடொன்று தொடர்புடைய தொடர்கள் அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். செடியாய உடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தானான், பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை கடியார்ந்த பொழிற்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியா வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. கடியார்ந்த பொழில் வாசனை மிக்க பொழில். கடியார்ந்த பொழிற்காழி கவுனியன் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே. இவ்வளோ அருமையாக பூசையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சடாயி சம்பாதி பூஜை பண்ண மாதிரி நம்மளால் பூஜை பண்ண முடியுமா? உன்னால் முடியாட்டா இந்த பதியத்தை சொல்ல வல்லார்க்கு. மடிதல் என்பது என்ன செய்வேன் என்று செய்வதறியாமல் திகைத்திருக்கிறது இல்லை, அதுக்கு தான் மடிந்திருத்தல்னு பேர். அப்படி என்ன செய்வேன் என்று திகைத்திருக்க வேண்டாம். இவ்வளவு சிரமமாக இருக்குது பூஜை பண்ணுறது, பூஜா திரவியங்களை சேர்க்கறது கஷ்டமாக இருக்குது, ஒரு நாளும் ஓவாமே பூஜனை பண்ணணும்னு சொல்கிறீங்க, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் கூட பூவை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த பதியத்தை படி. ஏன்னா பூஜை பண்ணவங்களை சிறப்பித்து பாடின பதியம் இல்லை, இந்த பதியத்தை படித்தாலே இந்த பூஜை பண்ணின பலன் நமக்கு வரும். ஆகையினால மடியாது சொல்ல வல்லார்க்கு மறுபிறப்பு இல்லை. எனவே இந்த ஒரு பிறப்பிலேயே அவர்களுக்கு